السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய 27வது தராவிகை தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதனால் வரையிலும் நாம் செய்த வணக்க வழிபாடுகளையும் இனிமேல் நாம் செய்ய இருக்கின்ற வணக்க வழிபாடுகளையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரை கொள்வானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் அடிப்படையிலே இன்று இரவும் கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்று இரவும் லைலத்துல் கத்ராக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் சமுதாயத்தை இளைஞர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தின் காரணத்தினால் அந்த இரவின் பரக்கத் இல்லாமல் போய்விடுமோ என்று நமக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய வீதிகளிலே நடந்து வருவதற்கு கூட நமக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம், அல்லாஹ்வுடைய பரக்கத்து வானிலிருந்துதான் கீழே இறங்கும். சூரத்தில் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற சூறால அல்லாஹ் சொல்லுகின்றார், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம். வானவர்களோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, கட்டளையை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை வானிலிருந்து இறக்கி வைக்கிறார்கள், இறங்கி வருகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப வானிலிருந்து வரக்கூடிய அந்த அருள், அந்த பரக்கத், அந்த சலாமத் திரும்பி வானத்திற்கே போய்விடுமோ என்று பயப்படுகின்ற அளவிற்கு வீதிகள் தோறும் அந்த வண்ண விளக்குகளை எரிய வைத்து இஸ்ராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீண் விரயங்களை துணிச்சலாக இந்த சமுதாயத்தை இளைஞர்களை செய்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஒரு நண்பர் கூட சொன்னாரா, ஜமானத்து யூடியூப்லாம் பேசியிருக்காங்களே இந்த மாதிரி வண்ண விளக்குகள்லாம் போடக்கூடாது. அதுக்கு மற்றொரு இளைஞர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க கணக்கான லூசுப்பையா, அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு தவறான விமர்சனத்தை கூட அவர் சொல்லி இருக்கிறார். அதுக்காண்டி பயப்படல. நபிமார்களுக்கு வராத விமர்சனமா ரசூலுல்லா மேல கல்லு தூக்கி எரிஞ்சாங்க, ரசூலுல்லாவை பைத்தியக்காரன்டாங்க. அவனா என்ன அர்த்தம்? நம்முடைய பேச்சு அவருடைய உள்ளத்தை தொடுகிறது என்பதுதான் பொருள். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ரஜுல லயுஹரமுர் ரிஸ்க பிதன்பி யுஸீபுஹு. இதை எல்லாருமே மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் அப்படின்னா, நாம கேட்ட துஆவை கபூல் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம ஒரு பாவத்தை செய்யணும் வச்சுக்கிடுவோம், அந்த துஆ கபூலாகாம மறுபடியும் நேரே போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் அவருடைய வாழ்வாதாரம் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் தடுக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய அந்த பரக்கத்தை இறக்கி வைக்கலாம் அல்லாஹ் நினைப்பான். எந்த இடங்கள்ல வீண் விரயங்கள் செய்யப்படுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டார். அல்லாஹ் நேசிக்காதவர்களுக்கு ஏன் பரக்கத்து வரப்போகுது? அல்லாஹ்வுடைய அருள் ஏன் வரப்போகுது? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் முல்க் அப்படிங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதாவது நரகத்துல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தூக்கி போடுவான். போட்ட உடனே நரகத்தின் காவலாளிகள் கேட்பாங்களாம், அலம் எத்திக்கும் நதீர், உங்களுக்கு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் வீண்வரையம், இதெல்லாம் செய்வது கூடாது என்று சொல்வதற்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் கேட்ட வரலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், பலா, ஆமா
இதெல்லாம் தவறு என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள். நாங்க அவங்கள பார்த்து லூசுன்னு சொல்லிட்டோம், மெண்டலும் சொல்லிட்டோம், விபச்சாரத்தை பிறந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். நாங்கள் மட்டும் அவர்கள் சொல்வதை நாங்கள் செவிமடுத்து ஆழமாக சிந்தித்திருந்தால் நாங்கள் நரகத்திற்கு வந்திருக்கவே மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முல்க்ங்கிற அந்த அத்தியாயத்திலே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். நபிமார்கள் எச்சரிக்கை செய்தார்கள். நபிமார்களுக்கு பின்னால் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், இப்போது பள்ளியில இமாமாக பணியாற்றக்கூடிய மார்க்க அறிஞர்கள் வட்டி ஹராம் என்று சொல்கிறார்கள், மது ஹராம் என்று சொல்கிறார்கள், கொலை செய்வது ஹராம் என்று சொல்கிறார்கள், தீன் வரையும் செய்வது ஹராம் என்று சொல்கிறார்கள். நாங்கெல்லாம் கேட்கலையே, கேட்டா சிந்திச்சிருப்போமே, நாங்க நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே. சாதாரண பாருங்க, கஃன் துணி வாங்குவதற்கு கூட இல்லாத நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம இருக்கிற காசுக்குள்ள ஏழைகளுக்கு வாரி வழங்காம இந்த வீதிகள்ல லைட் எல்லாம் போட்டுக்கிறாங்களே, பள்ளிவாசல் எல்லாம் பார்த்தா கோவில் மாதிரி சர்ச்சு மாதிரி இருக்குது. எதுவுமே இன்னைக்கு பள்ளிவாசல் மாதிரி இல்ல. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம உபரியான காசுகளை ஏழைகளுக்கு கொடுக்காமல் இது போன்ற தீன் வரையங்களுக்கு நாம் கொடுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு சமுதாயத்தை, ஒரு ஊரை அழிப்பதற்கு வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். அந்த ஊரை அழிப்பதற்கு வானவர்கள் வருகிறார்கள். அந்த ஊர்ல பார்த்தா எல்லாருமே தப்பு செய்யறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார். வானவர்கள் திரும்பி போறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், அந்த ஒருத்தர் நல்லடியார் இருக்கிறாரு, இந்த ஊரை நம்ம அழிச்சா அவரும் சேர்ந்து அழிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, முதல்ல அவரை பிடிச்சு அழிச்சுது. அவர் என்ன, அவருடைய முகம் கொஞ்சம் கூட ஒரு தப்பு நடக்குதே நினைச்சு கூட அவர் முகம் சுழிக்கலைங்க. இது தப்புன்னு கூட அவரை நினைக்கலைங்க. அவங்க தப்பு செய்யிட்டு நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்வதா இருக்கிறாரு. அந்த தவறை தடுக்கவில்லையே, முதல்ல அவரை அழிச்சிரு, எவனுமே நல்லவன் இருக்க மாட்டான், நீங்க ஊரை அழிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வான் என்று மிகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். அந்த தப்பு நடந்தா அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, தப்பு நம்ம சுட்டி காட்டணும். நல்லதை மட்டும் ஏவுவாங்க நல்லா சொல்லல, தீயதையும் தடுப்பார்கள். இரும்பு கரம் கொண்டு அவற்றை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான மூமின்களுக்கு சிஃபத்துகளை, தன்மைகளை அல் குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்லுகின்றான். தயவு செய்து வரக்கூடிய காலங்களை நாம் அது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள கூத்த விட பெருநாள் படை தெரிந்து விட்டால் தெருக்கல்ல பார்த்தும் போது நாரணிப்பா வருவாரு, அப்புறமா யார் வருவாரோ உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் குமரி பெண்கள்லாம் ரோட்டுக்கு வந்து இளைஞர்களோடு கட்டி பிடித்த ஆடி ஒரு மாத காலம் சம்பாதித்த நன்மைகளை எல்லாம் ஒரே இரவில் துளிகோடி புதைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல். ஏன் ரம்ஜான்ல நோக்கு வைக்கணும், ஏன் 5 நேரம் தொழுகணும், ஏன் தராவிக்கு தொழுகணும், பேசாம மற்ற காலங்கள் மாதிரி இருந்துட்டு போயிட வேண்டியதானே. ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த அமல்களை வீணடிப்பதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக நமக்கு கண்டிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற தவறுகளை செய்வதும் கூடாது, தவறுக்கு நாம உதவி செய்வதும் கூடாது. மகல்லால எத்தனை ஏழை குடும்பங்கள் அரிசி கேட்டு வராங்க தெரியுமா? இந்த லைட் எரியுத லைட்டுகளை போட்டிருக்கிறாங்க. இப்ப பார்த்தா மாடல் மாடலா கூடையில லைட் தொங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கூடை லைட்டுல எவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் அது அரிசி வாங்கி பலசரக்கு வாங்கி ஏழை குடும்பங்களை கணக்கெடுத்து நீங்க வச்சுக்கீங்க, பெருநாளை கொண்டாடுங்க அப்படின்னா அவங்க சமுதாயத்திற்காக துவா செய்ய மாட்டாங்க. எவ்வளவு இஸ்லாப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், கவலைகள் இருக்கத்தான் செய்யும், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த சபையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, கவலை இல்லாத நபர்கள் யாராவது இருக்கிறார்களா? பிரச்சனை இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? துன்பம் துயரம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒருத்தரும் கிடையாது. நபிமார்களுக்கே பிரச்சனை அப்படின்னா சாமானிய எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் தீர்வதற்கு இஸ்லாம் மட்டும்தான்
அருமருந்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். திருக்குறான்ல 13வது அத்தியாயம் 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுகும் பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறும், பிரச்சனைகள் தீரும், சங்கடங்கள் அகலும். அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதாக திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சாதிபுர அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹாக்கிம் அப்படிங்கிற நூல்ல 4172வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவத்து தின்னூனி அல்லதி தஆ பிகா ஃபீ பத்னில் ஊதி. அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கப்பல்ல வரும் பொழுது கடல்ல விழுந்துருவாங்க. விழுந்தவன அல்லாஹ் என்ன செய்வானா, இவர்களை கொண்டு லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லது நபியை பாதுகாப்பதற்காக ஒரு மீனை அனுப்பி அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போயிருவாங்க. சமீபத்தில் கூட ஒரு மனிதர் கடல் கப்பல் என்று தவறி விழுந்து ஒரு திமிங்கலத்தை ஒரு 3 நாள் சுத்தி இருக்கிறார் கடலுக்குள்ளாலேயே. திமிங்கலத்தினுடைய குட்டி இருக்கிற குட்டியினுடைய நாவில் கூட கிட்டத்தட்ட 500 பேர் உட்காரலாமா, அவ்வளவு பெரிய நாக்கு. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீன், அந்த மீனை அனுப்பி அந்த அதனுடைய வயிற்றுக்குள்ளால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். 40 நாள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த 40 நாள் எழுதுறாங்க தெரியுமா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற தஸ்பீஹ அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 37வது அத்தியாயத்துல 144வது வசனத்திலே சொல்லுகின்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிகீன. இந்த மாதிரி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற தஸ்பீகை மாத்திரம் அவர் செய்யவில்லை என்றால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரையிலும் அவர் மீன் வயிற்றிலே இருந்திருப்பார், அந்த துன்பத்திலேயே கழித்திருப்பார், காலத்தை கழித்திருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அதனால நாம என்ன செய்யணும், கஷ்டப்படக்கூடியவர்கள், கவலையில் ஆள்பட்டவர்கள், மற்றவர்களினால் அநியாயமாக நமக்கு துன்பங்கள் வருகிறது, தோல்விகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற தஸ்பீகை நாம் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீன் கரைகள் கட்டியதை போன்று கவலைகளிலிருந்து துன்பங்களில் இருந்து அல்லாஹ் நமக்கு விடுதலையை தருவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய காலங்கள்ல அரசியல் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேற எந்த இயக்கங்களோ அரசியல் கட்சிகளோ பாதுகாப்பே கிடையாது. யாருக்கு பின்னால போனாலும் கால வாடுறதுக்கு தான் அவங்க தயாரா இருக்கிறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் நம்மளை ஏமாற்ற மாட்டான். அதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹாத்துகளை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நம்மை நாம் ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை பாதுகாப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 6384வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யபன அப்துல்லாஹி இப்னு கைஸ், யபன அப்துல்லாஹி இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு கைஸ், குல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை நீ கூறுவதை வளமையாக்கிக் கொள். ஃபஇன்னஹா கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இதை நாம் ஓதி வந்தால் அநியாயமாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரோ மாற்று சமூகத்தை சார்ந்தவரோ நமக்கு அநியாயமா தொங்கத்தாரான்னு வச்சுக்கிறோம். அடுத்த வீட்டுக்காரு குப்பையை தூக்கி நம்ம வீட்டுல போடுறாரு,
அல்லது வேற ஏதாவது தொல்லதாராரு அவர் மனசுல வச்சுக்கிட்டு இந்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கறத நாம ஓதி வந்தா அல்லாஹ் என்ன செய்வானா அந்த தொல்லை கண்டவரை நமக்கு சரண்டராகி வைத்திருவான், சரணடையை செய்து விடுவான் என்பதை கூட ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். கவலைகளை போக்குகின்ற அருமருந்துதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதாக இருந்தால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாவால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட மனதால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் 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 என்று உள்ளத்தால் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். உள்ளத்தால் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது நாம் நினைக்கின்ற நல்ல காரியங்கள் அது நிச்சயமாக கைகூடும் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. கூட்டத்தில் அமர்ந்தோம், கேட்டோம், கரைந்தோம் என்று இல்லாமல் 3 திக்ருகளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒன்று லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், இரண்டாவது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மூன்றாவது நம்முடைய உள்ளத்தால் திக்ர் செய்ய வேண்டும், ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். இவைகள் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் தலைகீழாக மாறி அவை அனைத்தும் நமக்கு சந்தோஷமான ஒரு காரியமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் திக்ர் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. காசாவிலே ஷஹீதாக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் முழுமையான சுதந்திரத்தை, நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டும். இந்த இரவும் வரக்கூடிய இரவுகளும் நீங்கள் நாம் துவா செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருமையான பெரியோர்களே, இரவு விழிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. இரவு என்பது கடைசி 10 நாள் பாருங்க, சில இடங்கள்ல தராவி முடிஞ்ச உடனே சஹர் வரைக்கும் பயானு 4-5 இமாம்கள் பேசுவாங்க. யாரும் மண்டையில யாரோ தூங்குற நேரத்துல உட்கார வச்சுட்டு உபதேசம் பண்ணா யாருக்காவது ஏறமா பேசுறதுக்கே என்ன பேசுறது தெரியாது. அதனால இரவு என்பது தூங்குவதற்காக, தூங்கி எழுந்துதான் இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். நாம என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச உடனே ஒரு 1 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். தூங்கி எழுந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும், பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இரவு நேரங்கள்ல இந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா கடைசி 10 நாளா இரவு விழிக்கணும். விழிப்பெல்லாம் அவங்களுக்கு நோக்கம், இபாதத்து நோக்கம் அல்ல. எங்கடா நல்ல சாப்பாடு போடுவாங்க, நெய்ச்சோடா பிரியாணியா, அதை தேடி தேடி என்ன செய்யறது அப்படின்னா சாப்பிடுவாங்க. வேண்டாம்னு சொல்லல, இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்க வேண்டிய இரவை இபாதத்து அல்லாத காரியத்திற்காக நாம் ஒதுக்கினால் அதுவும் நாம் செய்த ஒரு குற்றம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது.